செய்யாட்டி என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு லைவாக ஒவ்வொரு குழந்தையும் ரவுண்டாக உட்கார வச்சு கன் எடுத்து வீடியோ போட்டு நீங்கள் ஏதாச்சும் பண்ண பார்த்தீங்கன்னா ஏதாட்டும் ஒரு குழந்தைய நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ வெளியே இது எல்லாத்தையும் வீடியோ பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் எல்லாரும் பதறாங்க. யார் இவ இப்படி கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதறாங்க. இவங்களை பற்றின நியூஸ் லைவ்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு இவங்க இந்த போலீஸ்காரர் வேறு வழி இல்லாமல் அமௌண்ட் வந்துட்டு கிரெடிட் பண்ணிடுறாங்க. கிரெடிட் பண்ணோடனே ஒரு குழந்தைய மட்டும் அவங்க வெளியேற்றிடுறாங்க. சொன்ன மாதிரி அந்த ஒரு குழந்தை வெளியேறிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இப்போ வந்துட்டு என்னோட இன்னொரு கோரிக்கை நான் சொல்கிறேன், எனக்கு பிரைம் மினிஸ்டர்கிட்ட உடனே பேசணும் அப்படின்னு. ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது சரிப்பட்டு வராது இதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கை வந்துட்டு போலீஸ்காரங்களை வச்சுட்டு சுற்றி வளைச்சு உள்ள களத்தில் இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவங்க முடியும். இப்போ பிரைம் மினிஸ்டர் கிட்ட இந்த விஷயம் போகுது. இந்த நியூஸ் எல்லாம் அவங்க வியூஸில் பார்க்குறாங்க. பார்த்தது போக அவங்க தனியாக பிரைம் மினிஸ்டருக்கு வந்துட்டு ஒரு வீடியோ அனுப்புகிறாங்க. நீங்கள் வரலைன்னா இங்கே பல குழந்தைங்க சாக போகுது அப்படின்னு சொன்னோன்னே ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க. அவங்க காலில் சொல்கிறாங்க, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்துட்டு எனக்கு நீங்கள் தான் வேணும், எனக்கு நேராக உட்காந்து நீங்கள் பேசணும், சும்மா காலில் பேசுகிறதுலாம் கிடையாது, எனக்கு நேரில் வாங்க, நேரில் வந்து முன்னாடி உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு காலில் பேசினக்காண்டி ஒரு 2 குழந்தைய விடுவிக்கிறாங்க இப்போதைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கு. அங்கே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளுக்குள்ளே அவங்களோட வீட்டுக்குள்ளே அந்த நைனாவோட வீட்டுக்குள்ளே போயிட்டு தேட பார்க்குறாங்க. அவங்களோட என்ன பொருட்கள் எல்லாத்தையும் வந்துட்டு தேடுறாங்க. ஸோ அப்போ தான் தெரியுது இவங்க வந்துட்டு ஒரு கொஞ்சம் மென்டலி அவங்க கொஞ்சம் அஃபெக்டடாக இருக்காங்க. அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்க ஒரு பேஷண்ட்டுன்னு தெரியுது. ஸோ அது